Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that can change your lives forever. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the times and seasons that we are living in according to God's calendar. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கேலண்டர் பிரகாரம் இந்த காலத்தை பற்றியும் இந்த நேரங்கள் பற்றியும் பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தின் பாக்கியத்துக்கு நன்றியோடு அவர்கள் துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the name above all names, our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய மேலான நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். The next 20 minutes, God's all-powerful word is going to change your lives forever. அடுத்த 20 நிமிஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஜீவனோட வார்த்தை, சர்வ வல்லமையோட வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நித்தியத்துக்கும் மாற்ற முடியும். If you want prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்க. The Lord Jesus can do for you in a second what no man can do in a lifetime. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உங்கள் வாழ்நாளெல்லாம் கூட மனுஷனால் கூடாதது ஒரு நிமிஷத்தில் ஆண்டவருக்கு செய்ய முடியும். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? மேகத்தின் மீதே கிறிஸ்து ராஜன் வேகம் வருகிறாரே, மகிமையின் தேவன் வேகம் வருகிறாரே. மேகத்தின் மீதே கிறிஸ்து ராஜன் வேகம் வருகிறாரே, மகிமையின் தேவன் வேகம் வருகிறாரே. Hallelujah. We are now in the last 4 months of the year 2024. இப்போ நாம் இருக்கிற காலகட்டம் கடைசி 4 மாசத்துல 2024 வருஷத்தின் 4 மாசத்துல நாம் பிரவேசித்து இருக்கிறோம். In the early messages we saw that in the first 8 months the Lord God of Israel had commanded His people to celebrate Him through 4 feasts under the names Feast of Passover and Feast of Pentecost. கடந்த மாதங்களுடைய செய்திகளில் நாம் எதை பற்றி பார்த்தோம்? இந்த வருஷத்தின் முதல் 8 மாதம் இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவனாகிய கர்த்தர் வந்து 4 பண்டிகை வழியா 8 மாதத்தில் அவரை கொண்டாட வேண்டும் என்று, அவரை கனப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். அந்த பண்டிகைகள் பஸ்கா பண்டிகை, பெண்டிகாஸ்ட் பண்டிகை இருக்கிறது. அதில் 4 பண்டிகை சேர்ந்து வரும். They are the spring holy feasts of the Lord. அவர்கள் உஷ்ண காலத்தின் பரிசுத்த பண்டிகை நாட்களாக இருக்கிறது. Now we are in the season of the 3 fall holy feasts of the Lord. இப்போ நாம் பிரவேசித்திருக்கிற காலகட்டம் அது வந்து மாரி காலத்தின் 3 பரிசுத்த பண்டிகைகளாக இருக்கிறது. Feast of Trumpets, Feast of Atonement and Feast of Tabernacles. எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகையும் கூடார பண்டிகையுமா இருக்கிறது. The spring feasts of the Lord have already been fulfilled, but not the fall feasts. உஷ்ணகால பண்டிகைகள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேறி ஆயிற்று. இப்போ மாரிக்கால பண்டிகை நிறைவேறவே இல்லை. And all the rabbis and Bible scholars say that the second coming of the Lord Jesus Christ can be in this season. அப்போ ரபிக்களும் வேத சாஸ்திரிகளும் எல்லாம் தீர்க்கதரிசிகளும் எல்லாம் கூட உலகம் கூட உரைத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். As the spring holy feasts are all related to his first coming to this earth. இந்த உஷ்ணகால பண்டிகைகள் எல்லாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த முதலாம் வருகை பற்றி இருக்குது. The first of the holy days of the fall feast is related to his coming and is called Rosh Hashanah or Feast of Trumpets. இந்த 3 மார்கால பண்டிகைகள் பரிசுத்த பண்டிகைகள் நாட்களோட முதலாம் பண்டிகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில சம்பவிக்கிற காலத்துல என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கிறது. இது முதலாவது பண்டிகையில நடக்கிறது. அதுக்கு பேர் என்னவென்றால் மூல பாஷையில ரோஷ் ஹஷானா, ஆங்கிலத்துல எக்கால பண்டிகை என்று. This feast is believed to represent the second coming of the Lord. Why? Because the Bible says that the Lord Jesus will return from heaven with the voice of the archangel and trump of God. இந்த பண்டிகை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் நடக்கிற அடையாளங்கள் இங்கே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வரும்போது பிரதான தூதனுடைய சத்தம் தேவனுடைய எக்கால சத்தமும் முழங்கும் என்று. We read in the book of Revelation chapter 11 verse 15 that when the 7th trumpet sound, the kingdom of the world will be transformed into the kingdom of God and of Christ. அது மட்டும் இல்லாதபடிக்கு வெளிப்பாட்டின் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 7ஆம் தூதன் எக்கால சத்தம் ஊதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யம் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அது மறுரூபமாக்கப்படும் என்று. So every year the saints of God gather together to celebrate the return of the Lord Jesus. அதனால ஒரு வருஷமும் பரிசுத்தவான்கள் கூடி வந்து சேர்ந்து இந்த பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். Because the second coming of the Lord Jesus Christ is very close. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அதிக சமீபமா இருக்கிறபடியா. His last words to us is, I am coming quickly. அவருடைய கடைசி வார்த்தை நம்மோட சொல்லி கொண்டு போனது என்னவென்றால், இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் என்று. Jewish people celebrate this as a new year. யூதர்கள் இது வந்து இந்த பண்டிகை வருஷ பிறப்பா கூட கொண்டாடுறார்கள். They have 2 new years. அவர்கள் யூதர்களுக்கு 2 வருஷ பிறப்பு உண்டு. Even non-religious Jews come to the synagogue to celebrate this feast. யூதர் அல்லாதவர்கள் கூட வந்து ஜெப ஆலயத்துக்கு வருவார்கள். இந்த பண்டிகையை கொண்டாடும் போது அதில் பங்கு பெறும்படிக்கு. This holy day prepares us for the next holy day on God's calendar also, which is Yom Kippur of Feast of Atonement. இந்த பண்டிகையை நாம் கொண்டாடும் போது மாரிக்கால அடுத்த பண்டிகை பரிசுத்த நாளுக்கு நம்ம தேவனுடைய கேலண்டரில் உள்ள அந்த பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அது என்னவென்றால் யாம் கிப்போர் மூல பாஷையில் பாவ நிவர்த்தி பண்டிகை. நம்முடைய பாஷையில் they blow the trumpets or shofar on that day, and that begins the 10 days of fasting, and that takes you to the Feast of Atonement, the next holy day on God's calendar. அப்பொழுது எக்கால பண்டிகை, அப்பொழுது எக்காலத்தை ஊதி ஷோஃபார் என்ற மூல பாஷையில் எக்காலம் ஊதும்போது அவர்கள் வந்து 10 நாட்கள் உபவாசம் இருப்பார்கள். அந்த உபவாசம் முடியும் போது பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு போய் சேருவார்கள். அது வந்து தேவனுடைய கேலண்டர்ல அடுத்த பரிசுத்த நாளா இருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாள். When the trumpet is blown on the Feast of Trumpets, it is a call for us to examine our hearts and to repent in whatever areas are needed,
so that you can be ready for Yom Kippur. எக்காலம் ஊதப்படும் போது, எக்கால பண்டிகை அப்பொழுது இது என்ன என்றால், அது கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி எந்தெந்த பகுதிக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். They have to reconcile with God. அப்படித்தான் அடுத்த பண்டிகைக்கு, பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்துவார்கள். When we celebrate the Feast of Trumpets, we prepare ourselves to meet the Lord Jesus face to face. அப்போ எக்கால பண்டிகை கொண்டாடுறதுக்கு நாம் ஆயத்தப்படும் போது என்ன நாம் செய்கிறோம் என்றால், நாம் கர்த்தராகிய இயேசுவை முகமுகமா சந்திக்க நாம் நம்மையே ஆயத்தப்படுத்துகிறோம். It is a good thing for God's people to do these things every year because it reminds us of the great things of redemption, and we got to be continually reminding ourselves that we are going to meet the Lord Jesus sooner than we think because he is coming quickly. கர்த்தருடைய ஜனங்கள் வருஷா வருஷம் இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறது ரொம்ப அவசியமா இருக்குது, ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏனென்றால் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பு ரட்சிப்பை பற்றி அது ஒரு நம்மளை ஞாபகப்படுத்துகிறது. அப்புறம் பிறகு அது மட்டும் இல்லாதபடிக்கு தொடர்ந்து நாம் அந்த நம்மையே ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். எதை பற்றி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைக்கிறதுக்கு விட சீக்கிரமா நாம் சந்திக்க போகிறோம் என்று. ஏனென்றால் அவர் இந்த காலகட்டத்தில் சீக்கிரமா வருகிறபடியால். Now we are going to go back and see what this meant in the original historical context, and then we are going to make an application for our life today. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? இது சரித்திரத்துல வேதத்துல ஆரம்பத்துல இது எப்படி ஆனதும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி ஒத்து வரும் என்று. In the book of Leviticus chapter 23 verse 24 we read about the Lord speaking to Moses. Speak to the children of Israel, in the 7th month, in the first day of the month shall you have a Sabbath, a memorial of blowing of trumpets, a holy convocation. அப்போ லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசே நோக்கி இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், 7ஆம் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஓய்வு நாளா இருக்கணும். பிறகு எக்காலம் ஊதி ஞாபகக்குறியா ஒரு பரிசுத்த சபை கூடுதலா இருக்க வேண்டும் என்று. We see here that the blowing of trumpets were to be a reminder. அப்ப இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? எக்காலம் ஊதுறது அது ஒரு ஞாபகக்குறியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். What was it supposed to be a reminder of? எந்த காரியத்தை நமக்கு அது ஞாபகப்படுத்த வேண்டியதா இருந்தது? In Exodus chapter 19 verse 18 we read, Now Mount Sinai was altogether on smoke because the Lord descended upon it in fire. இது ஆரம்பத்தில் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சீனாய் மலையே புகையால் நிறைந்து இருந்தது. ஏனென்றால் அக்னினால கர்த்தர் அங்க சீனாய் மலை மேல இறங்குனதை பார்க்கிறோம். And the smoke there ascended as smoke of a furnace, and the whole mountain quaked greatly. And when the voice of the trumpet sounded long and waxed louder and louder, Moses spake to God, and God answered him by a voice. And the Lord came down upon Mount Sinai, and the Lord called Moses to the top of the mount, and Moses went up. அப்போ ஒரு சூழல எரிகிற நெருப்பை போல புகை அங்க நிரம்பி இருந்தது சீனாய் மலையே. அப்ப அந்த மலையே அதிர்ந்தது.
அந்த நேரத்துல எக்காலம் ஊதப்பட்டது. அது அதிக நேரம் அது தொடர்ந்து அது ஊதப்பட்டது. அந்த நேரத்துல அது ஊதி அது அதிகரித்த போது மோசே தேவனோடு பேசுனதை பார்க்கிறோம். கர்த்தர் வந்து இடிமுழக்கத்தோடு மோசேக்கு பதில் கொடுத்தார். சீனாய் மலை மேல தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். அப்ப மோசைய மேல வரணும்னு அழைத்துட்டு மோசே மேல போனதை பார்க்கிறோம். Now we see here that the Mount Sinai is full of smoke and quaking because the Lord Yahweh descended upon it in fire. இப்ப இந்த மலை அதிர்ந்து கொண்டு அங்க புகை நிறைந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனாகி கர்த்தர் அந்த மலை மேல அக்கினியில இறங்கி வந்ததுனால. Then the trumpet sounded and started getting louder and louder. எக்காலம் ஊதின போது அது அந்த சத்தம் அதிகரித்ததை பார்க்கிறோம். The whole mountain is quaking, covered with smoke. முழு மலை அதிர்ந்து கொண்டு புகை நிறைந்திருந்தது. Terrifying and overwhelming sight it was. அது பயங்கரமான ஒரு காட்சியாயிருந்தது. And the trumpet blew, Moses spoke, and God answered him with thunder. எக்காலம் ஊதின போது மோசே பேசினார்கள், தேவன் இடிமுழக்கத்தோடு பதில் கொடுத்தார். The Lord came down on Mount Sinai and called Moses to the mountain, and Moses went up. மோசே மேல வர கூப்பிட்ட போது மோசே மேல போனதை பார்க்கிறோம். Now this is a picture of the second coming of the King of Kings and Lord of Lords back to the earth, our Lord and Savior Jesus Christ. இதே மாதிரி தான் நாம் பார்க்கறது. என்ன சம்பவிக்க போறது இந்த காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறவர் மறுபடியும் இரண்டாம் வருகையில பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். In 1 Thessalonians 4th chapter we read that the Lord Jesus, the Messiah, will descend again from heaven with the voice of the archangel and the trump of God. 1 Thessalonians 4ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வானத்திலிருந்து இறங்கி வந்து பிரதான தூதருடைய சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று. Just as the Lord descended on Mount Sinai with the sound of the trumpet, grew louder and louder and reached a crescendo of power, and that God descended from glory, so too the Lord Jesus will descend from heaven once again through the sound of the trumpet. Jesus will be revealed, and every eye will see him, and even those who pierced him. அதே போல சீனாய் மலை மேலே எப்படி இறங்கி வந்ததோ பிரதான தூதருடைய சத்தம், சீனாய் மலையில எப்படி எக்கால சத்தம் அதிகரிச்ச போது ஆண்டோடைய வல்லமை அக்கினியில அங்க மகிமை இறங்கி வந்ததை பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி திருப்பி மறுபடியும் இரண்டாம் வருகையில பூமிக்கு எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் வருவார்கள். இப்பொழுது வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா கண்களும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காணும். The creator of the world will reveal himself to his creation once again. உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்புக்கு திருப்பி தன்னை வெளிப்படுத்த போகிறார். So every year we celebrate the Feast of Trumpets to remind ourselves that the Creator is going to reveal himself to the world again soon. அதனால ஒரு வருஷம் கூட கர்த்தருடைய ஜனங்க எக்கால பண்டிகை கொண்டாடுறார்கள். அது நம்மை ஞாபகூரியா கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகத்தை சந்திக்க சீக்கிரம் வருகிறார் என்று. The Lord Jesus is coming back for you and me soon. உங்களே என்னை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்க திருப்பி சீக்கிரமா வருகிறார். And what the Lord desires is that every generation since Jesus
is going to live with an expectation, a mindset that Jesus the Messiah will return in your and my lifetime. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன விரும்புறார் என்று சொன்னா, ஒரு சந்ததியும் கூட என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நாம் உயிரோடு இருக்கிற நாட்களிலேயே மேசையாவோட 2ஆம் வருகை இருக்கும் என்று அந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ஜனங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். What is the Lord wanting from us? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். He is wanting you and I to cultivate an expectation that the Lord Jesus will return in our lifetime. நாம் நம்முடைய நாட்கள் இந்த பூமியில அந்த ஒரு நாளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் உயிரோடு இருக்கிற நாட்களிலேயே திரும்பி வரப்போகிறார் நமக்காக என்று அந்த எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The glory of God is about to be revealed. தேவனுடைய மகிமை வெளிப்படுற காலகட்டத்தில் ஹல்லேலூயா நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. Beloved, you and I are to live in this world with an expectation that the Lord Jesus will return in our lifetime. பிரியமானவர்களே, நீங்களும் நான் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு திருப்பி வரப்போகிறார் என்று அந்த எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். If you and I stop looking for him like the 5 foolish virgins, when the Lord comes back, we will not be ready. அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகளை போல நீங்களும் நானும் எதிர்பார்க்காத வாழ்ந்து கொண்டிருந்தா ஆண்டவர் திடீர்னு வரும்போது நாம் ஆயத்தமா இருக்க மாட்டோம். He did not come when they expected him to come. அவர்கள் எதிர்பார்த்த போது மணவாளன் வரல. In Revelation 1 verse 10, John says, I was in the Spirit on the Lord's day. I heard behind me a loud voice like the sound of a trumpet. அப்போ வெளிப்பாட்டின் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யோவான் கர்த்தரின் நாளில் நான் ஆவிக்குள்ள ஆனேன் என்று எழுதுகிறார். எனக்கு பின்னாடி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், எக்காலம் ஊதுற ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று. John is about to encounter God and he heard a loud voice like the sound of a trumpet. யோவான் தேவனை சந்திக்க போகிறார். அந்த நேரத்துல என்ன கேட்டாரு, எக்காலம் ஊதுற சத்தம் போல சத்தத்தை கேட்டார். When you meet Jesus, you will hear the sound of a trumpet. நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் போது எக்கால சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். கண்டிப்பா நாம் கேட்குவோம். You will definitely. In Revelation itself, we see that in many other verses too, that before John was about to encounter the glory of God, the trumpet was blown to announce it. வெளிப்பாட்டு விசேஷத்திலேயே அநேக வசனங்கள் உண்டு. அடுத்த வாட்டி நாம் பார்க்க போகிறோம். அப்போ யோவான் தேவனுடைய மகிமையை சந்திக்க போன அந்த நேரத்துல எக்காலத்தை ஊதி அந்த சத்தத்தை அவர் கேட்டார். How does this apply to you and me today? இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அது எப்படி ஒத்து வருகிறது? The Lord Jesus wants you and I to live our lives expecting him to return in our lifetime. அப்போ நம்முடைய இந்த உயிரோடு இருக்கிற நாட்களிலேயே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருகிறார் என்று எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். If you are in sin, thinking that you can repent tomorrow, you might not get a chance. Like the 5 virgins. அப்ப நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா நாளைக்கு மனம் திரும்பலான்னு நினைச்சிருந்து அப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் கூட கிடைக்காத
போய்விடலாம். 5 புத்தி இல்லாத கன்னிகளை போல. The apostles we read in the Bible did just that. அப்போஸ்தலர் கூட அப்படியே தான் வேதத்துல செய்ததை நாம் பார்க்கிறோம். If we don't live with the conscious expectation of his return, we will miss something. ஆண்டவர் இன்னைக்கு திருப்பி வரப்போகிறார் என்று நமக்காக நாம் எதிர்பார்ப்போடு வாழாத இருந்தா நாம் ஒரு சில காரியங்களை நாம் கைவிட்டு விடுவோம். Like the 10 virgins of which 5 stopped looking and suddenly the bridegroom came and they got left out. 10 கன்னிகளா இருந்தார்கள். அப்போ அவர்கள் 5 பேரு ஆண்டவர் வர இவ்வளோ நேரமா இருந்துட்டு வரவே இல்லை, அவர் வரமாட்டார் என்று அவர்கள் தீர்மானம் பண்ண போது மணவாளன் வந்துவிட்டார். அப்போ அவர்கள் கைவிடப்பட்டார்கள். All were virgins who loved the Lord. அவர்கள் எல்லாரும் கன்னிகளா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை நேசித்தவர்களா இருந்தார்கள். Jesus commands us to live our lives in such a way that if he comes suddenly, we will be prepared. திடீர்னு சடுதியில தான் எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்யுது. The Lord does everything suddenly also we see in the Bible. He says, I come like a thief also. நான் திருடன் போல வரேன்னு சொல்லி கூட சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம் அனுதினமும் கூட இன்னைக்கு ஆண்டவர் வரலான்னு நாம் எதிர்பார்ப்போடு வாழாத போனா நாம் ஆயத்தமா இருக்க முடியாது. If you first what you need is suddenly if the Lord comes, first thing you need is salvation, which man will receive only through baptism in Jesus' name according to Acts 2:38, where you will get the seal of his blood and his name will join your name and also the Holy Spirit. ஆண்டவர் திடீர்னு திருப்பி வந்தா முதலாவது மனுஷனுக்கு வேண்டியது எதென்றால் ரட்சிப்பு வேணும். அப்போ ரட்சிப்பு எங்க இருக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல கொடுத்த முழுக்க ஞானஸ்தானத்துல தான் இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் ரட்சிப்பு இருக்கிறது. அங்க அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் அந்த அவர் சிந்தின ரத்தத்தின் முத்திரையும் உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய பேரு உங்க பேரோட சேரும். அது மட்டும் இல்லாதபடிக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Without these things, especially in the name of the Lord, if you have not taken baptism, better check your baptism and confirm it. நீங்கள் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காத இருந்தா நீங்கள் உங்க பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டாயா இல்லையான்னு நீங்க சோதிச்சு பாருங்க. If you have, you should confirm whether you receive forgiveness of sins or not. I'm going to pray for you now. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். These are days where we are preparing to meet the Lord Jesus face to face. இந்த காலகட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முகமுகமா சந்திக்க ஆயத்தப்படுற நாட்களா இருக்குது. Get your life in order. வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Set your house in order. One time the Lord spoke to me, Daniel 5 verse 27. Tekel, you found weighing the balance and found wanting. ஒரு வாட்டி டேனியல் 5:27 வசனம் கூட ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார். தெக்கே திராசுல நீங்கள் வைத்து குறைவா இருக்கிறீர்கள் என்று. So this is a time to set everything in order. Jesus Christ can come suddenly. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திடீர்னு இன்னைக்கு கூட வரலாம். நாம் நம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்துற நேரமா இருக்கிறது. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், போற்றுகிறோம், கொடாப்படி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். பெரியவரே, அற்புதம் செய்பவரே, இப்பொழுது செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒருவத்தின் மேலேயும் இந்த வெளிப்பாட்டு நாவி
ஊற்றி கர்த்தாவே உங்களுடைய வருகைக்கு யாரும் புத்தி இல்லாத கண்ணிகளை போல கைவிடப்படாதபடிக்கு கர்த்தாவே யாருமே கைவிடப்படக்கூடாது என்ற அவங்க மேல வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை ஊற்றி அந்த வெளிப்பாடை தந்து எதுல குறைபடுறார்களோ நீர் உணர்த்த வேணுமா ஜெபிக்கிறேன். அண்டரே இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டு நீர் வரும்போது மோடு கூட கர்த்தாவே நாங்கள் வரும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு எங்கள் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் சுகத்துக்காக விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலும் நாவே ஊற்று இந்த விடுதலை தாரு அற்புதங்கள் செய்ய ஆண்டரே நீ கிருபை செய். உம்மால் கூட அது ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message, Father. Pour out your Holy Spirit of revelation upon them so that they will prepare to meet you, Lord Jesus, suddenly. You do all things suddenly, and if you're coming, Lord, is in this third feast which you commanded your people to celebrate, Lord, that we will not miss out on you like the 5 foolish virgins. Lord, you give revelation to your people so that they can set their house in order and set right all things which are found wanting. Lord Jesus, which you said when you weighed them in the balance is wanting. I commit each and everyone to your golden hands, Father, especially those who are wanting healing and deliverance. Pour your spirit on them, set the captives free, heal the sick. Your spirit is there is liberty. Pour your Holy Spirit upon them, deliver them. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் இந்த கடைசி பண்டிகை காலத்தின் ஆசீர்வாதம் நீங்கள் ஒரு பெரிய அறுவடை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் வந்து இந்த காணிக்கைகளை அந்த அக்கௌண்ட் நம்பரில் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை பெரிய அறுவடை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. If this message is a blessing to you, contact us by phone if you want to support this ministry. Send your offerings to the account number on the screen. Give a sacrificial offering. This is the last feast for the last 4 months. A big harvest will come to you because for the end time harvest of souls, when you give your offerings in feast days, the Lord says, I will open the windows of heaven and pour out blessing. You don't have room enough to contain. If you want individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Call us by phone and come to that address and receive your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் டெலிஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். There is a special announcement. Jesus, the name above all names. Feast of dedication, Jesus' name crusade. For I am jealous over you with godly jealousy, for I have espoused you to one husband, that I may present you a chaste virgin to Christ. 2 Corinthians 11 verse 2. Church of the Lord Jesus Christ, Early Apostolic Mission, India, celebrating 44th anniversary feast of dedication. 21st September to 23rd September, Saturday to Monday, next Saturday to Monday, morning 10 a.m., evening 6 p.m. Special messengers, Dr. Ravi Joseph from Chennai, Bishop Dr. Daniel, Bangalore, Bishop Paul Abraham, as the Enoch Samuel, as the Sam Jebushilan. Special praise and worship by Jesus Our Voice Choir. All are cordially invited to hear the life-changing messages of the Jesus name truth. In the same address which is on the screen, these meetings will take place, the celebration of the 44th anniversary. Yours in Christ, Bishop Reuben and church congregation. இந்த 3 நாள் கூட்டம் 21ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் 23ஆம் தேதி
காலையில் 10 மணிக்கும் மாலையில் 6 மணிக்கும் தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை 44வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருசபையோட 44வது ஆண்டு விழா கொண்டாடுறோம். நிச்சயமா நீங்கள் வந்து அதுல பங்கு பெறுங்கள். விசேஷமான ஒரு அபிஷேகம், ஒரு விடுதலை. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தா கூட பிஷப் ரூபன் அப்போஸ்தல அபிஷேகம் பெற்று 60 வருஷம் கிட்ட ஊழியம் செய்திருக்கிறார்கள். 60 வருஷம் முன்ன அப்போஸ்தல அபிஷேகம் பெற்று பெங்களூருக்கு வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அவர் ஒரு ஜெபம் பண்ணாவே மரித்தவர்கள் ஊரோட எழுவார்கள். ஸோ கம், நீங்க எல்லாரும் கூட வந்து அதில் பங்கு பெறணும். எவ்ரிபடி இஸ் invited. Whatever problem you are facing, one prayer by Apostle Bishop Dr. Reuben, his anointing, even dead people have come to life in this ministry. Till we meet again, do not forget Jesus Christ is Lord. May God bless you.